10 ஆசிரியர் வந்தாங்க. அந்த ஆசிரியரோட என்னை கொண்டு போய்ட்டு அரசம்பட்டியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்படி அரசம்பட்டியில் கொண்டு போய் சேர்க்கும் போது அங்கே இருக்க ஆசிரியர்லாம் மூக்கு மேலே இருக்காங்க. என்னடா இது சொந்த ஊருக்கு ஒரு வண்டி வச்சுக்கிட்டு வந்துட்டாரா? விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து வராங்க தெரியும். அங்கே சிவாசனுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்க, அவங்க வழியும் சொல்லிட்டாங்க. அவங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் தெரிஞ்ச ஆசிரியர் ஒருத்தர் இருக்கும்போது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் சொல்கிறாங்க, அந்த ஆசிரியர் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண பிறகு எனக்கு எல்லாம் ரூமெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஆசிரியர் சொல்கிறாங்க, இது வரைக்கும் இந்த பள்ளியில் வந்து சேர்ந்தவங்க தனியாக வந்து பார்த்துருக்கேன், கூட நண்பர்கள் யாரையும் அழைச்சிட்டு வந்து பார்த்துருக்கேன். ஆனால் நீ பெரும் படையோடு இந்த மாவட்டத்துலேருந்து பெரும் படையோடு வந்து சேர்ந்துருக்கிற, ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா உதவியும் செய்து கொடுத்தாங்க அந்த ஆசிரியர்கள். ஆனால் அந்த அரசம்பட்டி ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் ஆர்டர் வாங்கும்போது மேப் வச்சுட்டு தேடுறேன். எந்த மேற்கு மாவட்டங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் தான் எல்லாமே வேக்கன்ட். நான் வந்து ஊட்டிக்கு போகலாம், குளிர்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு தேடும்போது உங்களுக்கு ஆண்டாளும் ஒருத்தர் தெரியும்னு நினைக்கிறேன், கள்ளக்குறிச்சியில் இருக்காங்க. அவங்க தான் என்னை பார்த்தாங்க, என்னங்க தேடுறீங்க அப்படின்னாங்க. இல்லை எங்கெங்கே வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்தா ஊட்டியில் எங்கே வேக்கன்ட் இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். நீ இப்போ போனீங்கன்னா அப்படியே போயிடுவேன், எனக்கு வரமாட்டேன். நம்ம மாவட்டங்கள் இப்படி பக்கம் பாரு, வேலூர், திருவண்ணாமலை, இந்த மாதிரி கிருஷ்ணகிரி, தருமபுரி எதோ இங்கே பாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க தருமபுரியில் முன்னாடி, கிருஷ்ணகிரியில் முன்னாடி எடுத்தாங்க, பூத்தங்கரை பக்கத்தில் எடுத்தாங்க. நான் அதை தாண்டி கொஞ்சம் மக்கள் தாண்டி அரசம்பட்டி எடுத்தேன். அப்போ கூட அந்த பெயர் போடும்போது முன்னாடி இருக்கிற இடம் எடுக்கணும்னு நினைக்கலாம். அகரத்துக்கு முதல்ல எடுத்த ஆ என்ற எழுத்தை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லிட்டு அரசம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு அரசராகவே இருந்தாங்க. அந்த ஊரில் ஏன்னு கேட்டீங்கன்னா, புதுசாக வந்த ராமராஜன் காட்டன் பேட்டி கடையெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஓனருடைய அண்ணன் தான் எனக்கு எச்சம். அவர் ப்ரொமோஷன் அப்போ தான் அங்கே வந்திருக்காரு. அந்த வயசுலேயே அப்போ நான் முதல்ல ஜாயின் பண்ணினா ஒரு தலைமை ஆசிரியரும் ஒரு ஆசிரியரும் ஒன்றா இருக்க முடியுமா? ஆனால் எங்களுடைய ஏஜ் வயசாக அது என்னன்னு தெரியல, என்ன அவர் பிடிச்சி போயிருந்தா என்னன்னு தெரியல, என்ன தம்பின்னு விடவே மாட்டார். 2 வருஷம் அவர் இருந்தார். அவர் இன்ன வரைக்கும் எனக்கு நல்ல மரியாதை தான். ராஜமரியாதை எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போயிடுவார். காவேரிப்பட்டம் போனாலும், மீட்டிங் போனாலும் சரி, சீவாசத்துக்கு போனாலும் சரி, வண்டியில் உட்கார வச்சு கூட்டு போயிடுவார். ஆனால் அங்கே இருக்கிற ஆசிரியருக்கு கொஞ்சம் பொறாமை. என்ன அது விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து இங்கே வந்து அவர் வந்து இப்படிலாம் இருக்காரு எச்சம் கூட. அதையே எனக்கு கேட்பாங்க, அவர் பள்ளிக்கூடத்தில் நடக்கிற செய்தி அப்படி இப்படி ஏதாவது எச்சம் கூட சொல்லிட்டு போகிறேன். அவர் ஒன்று கேட்பார், ஆனால் அவர் நல்ல மனுஷன், எதுவும் கேட்க மாட்டார், நினைப்பு. ஆனால் நானும் எதையும் என்ன சொல்ல, ஏன்னா எல்லாருமே தோழர்களாக பழகுவாங்க. ஆனால் அந்த 2 ஆண்டு காலம் நம்ம சாப்பாடெல்லாம் வந்து செய்தி எடுத்துன்னு போகிறதில்லை. அவங்களே சாப்பாடு எல்லாமே தயார் பண்ணி எடுத்து வந்துடுவாங்க. எனக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க. நான் காலையில் டிஃபன் இங்கே ஹோட்டலில் சாப்பிடுவேன், மதிய சாப்பாடு அவங்க செய்து எடுத்துன்னு வந்துடுவாங்க எனக்காக. அப்படியெல்லாம் அங்கே என்ன அண்ணன் தம்பி தான். ஆனால் நான் அந்த ஊரை விட்டு வர மாதிரி இல்லை. காரணம் என்னென்னா, நான் எப்படி ஊட்டியை தேர்ந்துட்டேன் அந்த மாதிரி நல்ல குளிர்ச்சியான ஏரியா. ஆனால் என்னை கழுத்து பிடிச்சி தரலாங்க. நீ இந்த சமயத்தில் நீ டிரான்ஸ்ஃபர் வாங்கி போகலன்னா அடுத்த விட நீ எப்பவுமே போக முடியாது. எனக்கு எப்படி வந்து ஃப்ரீயாக எனக்கு வேலை கிடைச்சதோ, ஒரு பைசா செலவு இல்லாமல் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டு ஆர்டர் பிரகாரம் அந்த இது 15 பிரகாரம் கிடைச்சதோ, அதுபோல் தான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரும்போது மாவட்டம் டு மாவட்டம் டிரான்ஸ்ஃபர் வந்து இப்போ எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பேர் கொடுத்துட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு பைசாவோட செலவு இல்லாமல் இங்கே வந்து பதிவு பண்ண இதே ஸ்கூலில் தான் பண்ணும்போது எனக்கு இந்த ரூம், அந்த கம்ப்யூட்டர் ரூமில் தான் சிஓ தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் எனக்கு கொடுக்குறாரு அந்த மாவட்டத்தில். அப்புறம் இங்கே வந்து அப்பவும் தேர்ந்தெடுத்து என்ன ஒரு பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கன்ட் இருக்குது, என் ஊர் பக்கம் வேக்கன்ட் இருக்குது. அப்பொழுது தான் அதே ஆவல் தான் தேர்ந்தேன். அன்னியூர்னு எழுதினேன். அது அரசன், இது அன்னையூர். அருள்மிகு திரிபுர சுந்தரி உரைகின்ற ஊர். அது அன்னையூர் என்று மருவி அன்னியூர் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஊரில் இன்றைக்கு 2010 வந்தேன். இந்த வரைக்கும் 15 ஆண்டு காலம் அங்கே இருக்கிறேன். ஏற்கனவே சித்தனாங்கூரில் ஒரு 10 ஆண்டு காலம் சித்தானாங்கூரில் இருந்தேன். இப்படி 28 ஆண்டு காலம் என்னுடைய பணி வந்து சீரும் சிறப்புமாக நான் நடத்திருக்கிறேன். என்னுடைய மனசாட்சி பிரகாரம் நடத்திருக்கேன். காரணம் என்னங்க, வேலை இல்லாத அவமானப்பட்டது, படிச்சுட்டு வேலை இல்லை, தமிழ் படிச்சிருக்கவங்கள எங்கள் வேலை கிடைக்க போகுது அப்படின்னு ஏளனை படித்த முன்னாடியில் இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த ஆர்டர் உத்தரவு தான்
வடிவேல் சொல்ல மாட்டாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சா அப்போ அதெல்லாம் நினச்சிட்டு நான் ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பேன் நான் இதெல்லாம் சொல்லி. ஆமாம், எங்கள் வீட்டு அம்மாவுக்கே அதான் சொல்கிறேன். இந்த ஆர்டர் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, கோயிலில் படைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் பாருங்க அப்படின்னு பார்த்துட்டு எப்போ போக போகிறேன் நாளைக்கா அப்படின்னா அப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க என்ன முத்துக்கார் வேலை கிடச்சின்னா அப்புறம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதுக்காக அன்றையிலேருந்து ஏன்னா அவங்க தான் எனக்கு திருப்பு முனை. ஒவ்வொருடைய ஆண்களுக்கும் பின்னாடி யாருக்கான்னு பார்த்தா பெண்கள் தான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாங்க, என் வீட்டுக்காரர் எங்கேயாவது வேலை செய்யணும், நீ விவசாயம் பார்க்கணும், தொழிலும் பார்க்கணும், ஒன்றும் பார்க்கணும், போய் எங்கேயா வேலை செய்யப்போ அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அந்த வகையில் மரக்காணம் போயிட்டு மெட்ரிகுலேஷன் காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 2 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சித்தானூரில் வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வேலையெல்லாம் கிடைச்சி இன்னைக்கு பணி நிறைவு பாராட்டு விழா பெறுகிறேன். அதே சமயத்தில் எனக்கு 3 பெண் பிள்ளைகள், எம்எஸ்சி பிஎட் பெரியவங்க, 2வது பிஏ பிஎட் இங்கிலீஷு, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க டிஃபார்மு, 3 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இன்ஜினியரு, அவர் வந்து துபாயில் இருக்கார். இப்போ நாளைக்கு பேரனும் பொண்ணும் நாளைக்கு போகிறாங்க, டிக்கெட் எடுத்து போகிறாங்க, அங்கே துபாய்க்கு போகிறாங்க. அடுத்து இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க அவசர வேலை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வேலைக்கு போக வேண்டாம், பிள்ளைங்களை பார்த்தா போதும் அப்படின்ற நம்ம மருமகத்தில். அடுத்து இன்னொருத்தவங்க வந்து டிஃபார்ம் முடிச்சு அவங்க வந்து அப்போலோவில் இருக்காங்க, ஒரு கம்பெனியில் இருக்காங்க மருமகத்தில். அதே மாதிரி எல்லாமே அவங்க எல்லாம் செட்டில்டு, ஒன்றும் குறையில. கடவுள் புண்ணியத்தில் ஒன்றும் குறை கிடையாது. அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னா அதனுடைய விளைவு நான் நல்லா இருக்கேன். அடுத்தது பையனையும் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டேன். அடுத்தது எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கான். அடுத்தது ஜெர்மன் லாங்குவேஜும் பண்ணிட்டு இருக்கான். இது பண்ணிவிட்டு அவன் ஃபாரின் போவானா இங்கே இருப்பானான்னு தெரியல. அவனுடைய வாழ்க்கையை அவனே நிர்ணயம் பண்ணிட்டான். ஏன்னா 2020 கொரோனா டைமில் பாஸ் பண்ணதுனால நான் இன்ஜினியர் படிக்கணும், டாக்டர் படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவனாக தேர்ந்தெடுத்து அவனே ஆன்லைனில் பதிவு பண்ணி நான் நர்சிங் தான் படிப்பேன்ட்டு ராமகிருஷ்ணாவில் படித்த பையன் அங்கே 200 பிள்ளைங்க மேலே படித்ததில் அவன் ஒரு ஆள் ஒரு பொண்ணு தான் நர்சிங் போயிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் இன்ஜினியராக அந்த மாதிரி பல துறைகள் போயிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு வகையில் அவனும் சிறப்பாக நல்ல டிஸ்டிங்ஷன் இப்போ பாஸ் பண்ணிட்டான். பிஎஸ்சி நர்சிங் பாஸ் பண்ணிட்டான். இப்போ எம்எஸ்சி வந்து கோயம்புத்தூர் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சூழல் எனது பணி நிறைவு வந்து மன நிறைவாக ஏற்று இந்த மன இருக்கிறேன். இதுக்கான ஒரு புத்தியாகவும் உற்சாகத்தையும் நீங்கள் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் கொடுத்துருக்கீங்க. இது வந்து காலந்தோறும் நடந்துட்டு வரதான் நான் வந்து இங்கே 2000 இங்கே பேப்பர் திருத்திட்டுருக்கேன். சித்தானா வந்து வந்தது பிறகு அந்த பேப்பர் விடைத்தாள் நிறுத்தும் முகாமில் எவ்வளோலாம் இருக்குது. சார் சொன்னார் எடுத்து விசுனார்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் உண்டு. அடுத்து நம்ம ஆசிரியர் வந்து இந்த 2 வராது, 7 வராது, 1 வராது, 9 வராது, 6 வராது, அடுத்து 5 வராது. இதெல்லாம் போடுவாங்க. இந்த பேப்பர் இவ்வளவு தான் மார்க் ஷீட்டு. அதில் நம்பர் எழுதணும். அந்த தேர்வு எண்ணும் மதிப்பெண் எழுதணும். அப்படி எழுதும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறைபாடுகள். ஒரு அளவுக்கு தான் அவனுக்கு மதிப்பெண் பட்டியல் கொடுப்பாங்க, அதை கூட கொடுக்க மாட்டாங்க. அதை தவறு பண்ணிட்டாங்கனாக்கா ஏஸ் தவறு பண்ணாலும் போயிட்டு வாங்கிட்டு வா, நீயே போய் வாங்கிட்டு வாங்கணும். அந்த பணி செய்கின்ற பொழுது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக துல்லியமாக செய்வேன். நான் சில ஏஎஸ்க்கு நானே மதிப்பெண் பட்டியல் போட்டு கொடுப்பேன். இடைத்தாள் திருத்தினா ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ண கூட நமக்கு திருத்திட்டு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கவே மாட்டேன். மற்றவங்க நம்மளோட அடிச்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த ஒரு நிலையில் அப்போவே அந்த மதிப்பெண் பட்டியலை கரெக்டாக போடுவேன். அது கூட அப்புறம் படிப்படியாக அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. எஸ்ஓவா இங்கே சிலரோட நான் வந்து சிஏஆருக்கும் கூட எஸ்ஓவாவும் தீர்த்திருக்கேன். நம்ம ஜெயசூரி மேடம் இருக்காங்க, அவங்க கூட நான் எஸ்ஓவாக தீர்த்திருக்கிறேன். மற்றவங்களாம் இல்லை, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட எஸ்ஓவா தீர்த்தின ஆசிரியர் இருக்கீங்க, ஏஎஸ்ஆ தீர்த்தின ஆசிரியர் இருக்கீங்க. எல்லாருமே வந்து சிறப்பாக தான் செய்திருக்கீங்க. ஒன்றும் அதில் குறை சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டு அதிகமாக வந்து டேரக்டர் லெவலுக்கு போனது கிடையாது. அப்படி போனது ஒரு சிலர்லாம் வந்து அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் மற்ற துறையில் விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கான இதெல்லாம் நடந்தவங்களாம் இருக்காங்க. அது எனக்கு தெரியும். காரணம் நான் எம்பிஓவும் ஒரு 3 வருஷம் பணியாற்றல. அது அந்த வகையில் எனக்கு அது தெரியும். ஆனால் கடந்த ஆண்டு அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. இந்த ஆண்டு அந்த மாதிரி நம்ம தமிழ் துறைக்கு வராது எல்லாம். ஏன்னா சிறப்பாக நம்ம செய்திருக்கணும். அந்த பணியை வந்து கொடுக்குற பணியை செவனே செய்த ஆசிரியர் பணி, அரை பணி, அது உன்னைக்கு
உன்னை அர்ப்பணி, அதுக்கே உன்னை அர்ப்பணின்ற வகையில் நாம் வந்து இந்த பணியை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் என்று தான் சொல்லணும். ஏன்னா அதை பிரித்து சொல்லக்கூடாது, அப்போ மற்றாசம் வந்து நமக்கு வந்து எதிரியாகிடுவாங்க என்ன. அதனால் அந்த பணியை நம்ம சிறப்பாக செய்திருக்கோம். இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்திய முகாம் அலுவலர், அடுத்த வாழ்த்துறை வழங்கிய பேராசிரியர் பெருமக்கள், தோழிகள், தோழர்கள், நண்பர்கள், நம்பிகள் அனைவருக்கும் பாராட்டுகளின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.